இப்போ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து சென்னைக்கு நிறைவாயிட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகிற ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லேண்ட் ஆகிட்டுருக்குறோம் இப்போது சென்னையில். இதுக்கு பிறகு அடுத்த இதில் என் ஃபோன் ஆஃப் ஆகிடும். நாங்கள் வந்து சென்னை இறங்கி மெட்ரோவில் நாங்கள் ஸ்டே பண்ணுற ரூமுக்கு போனாங்க. அதெல்லாம் மெட்ரோ இதெல்லாம் நான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ பண்ண முடியாமல் போயிட்டு என்னோட ஐஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு சார்ஜிலெல்லாம். அப்புறம் இது அடுத்த நாள் நாங்கள் வந்து காலையில் நாங்கள் பெருசாக ட்ரெஸ்ஸஸ் ஒன்றும் கொண்டு வரல. 21 நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தோம். ஸோ ட்ரெஸ்ஸஸ் ஒன்றும் எடுத்து வராதால் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்தாண்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் நாங்கள் டி நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட்டுக்கு போகலாங்கன்னு போனாங்க. சென்னையில் வந்து கடைகள் வந்து 10 மணிக்கு பிறகு தான் திறக்குன்றது தான் தெரியும். நாங்கள் ஏர்லியாக போயிட்டோம். 1-2 கடை திறந்துருந்துச்சு. பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர பிறகு எல்லா கடையும் திறந்துட்டாங்க. எங்களுக்கு தேவையானதை வேண்டிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ அதான் இப்போ நாங்கள் டி நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து நாங்கள் ஈவினிங் போல் நாங்கள் இருந்த ரூமுக்கு பக்கத்துலேயே மெரினா பீச் ஒரு 1.5 கிலோமீட்டர். ஸோ நாங்கள் அப்படியே சேப்பாக்கம் ஸ்டேடியம் எல்லாம் பார்த்துக்கொண்டு அப்படியே எங்களோட எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அண்ணா அவங்களோட நினைவிடங்களை பார்த்துட்டு அப்படியே மெரினா பீச் பார்க்குறதுக்கு போனாங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு மெரினா பீச்சையும் சுற்றி பார்த்துட்டு இது யூனிவர்சிட்டி சொன்னு இது எங்களுடைய நினைவிடங்கள் தரம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு என்ன கால் வலி தான் ரொம்ப எடுத்துகிட்டு பெரிய தேசம் காலெல்லாம் ரொம்ப இல்லாமல் போயிட்டு எங்களுக்கு. பிறகு வரும்போது ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப பெரிய இடம். மெரினா வந்து ஆசியாவிலே ஃபஸ்ட்டு பீச்சு, அதாவது 2வது மிகப்பெரிய பீச். 13 கிலோமீட்டர் அளவு பீச் வந்து பார்த்தேன். அதை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நாள் வேணும். நாங்கள்